வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி கதை. பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல. ஒரு ஊரில் ஒரு 3 கரப்பாம்பூச்சி இருந்துச்சு. அது ஒரு விவசாயிகிட்ட வந்து உணவு வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. அவரும் அதுகளுக்கு சில ரொட்டி துண்டுகளை போட்டார். அதை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போச்சு. அப்போ அந்த விவசாயி கேட்டாராம், உங்களுக்கு என்னோடய பண்ணையில் வேலை தரேன், நிறைய சம்பளமும் தரேன், நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த கரப்பாம்பூச்சியை கேட்டுச்சான், நாங்கள் என்ன வேலை செய்யணும், எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டுச்சு. என்னுடைய பண்ணையில் 4 விதமான வேலை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சம்பளம். முதல் வேலை, கோழி பண்ணையில் இருக்க கோழிகளுக்கு உணவு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு வேலை. இதுக்கு மாதம் 3000 ரூபா சம்பளம். அடுத்தது, என் பண்ணையில் விளைஞ்ச வெள்ளைப்பூடை உரித்து நறுக்கி கொடுக்கணும். இதுக்கு மாதம் 5000 ரூபா சம்பளம். அடுத்து, என் பண்ணையில் தொல்லை தரக்கூடிய பள்ளிகளை விரட்டணும். இதுக்கு 4000 ரூபா சம்பளம். கடைசியாக, எனது ஆட்டு பண்ணையில் இருக்கிற ஆடுகளை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வேலை. அதுக்கு மாதம் 500 ரூபா சம்பளம். இப்போது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வேலையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே முதல் கரப்பாம்பூச்சி சொல்லிச்சான், எனக்கு 5000 ரூபா உள்ள வேலையை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சான். ரெண்டாவது கரப்பாம்பூச்சி, எனக்கு 4000 ரூபா உள்ள வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். மூணாவது கரப்பாம்பூச்சி, எனக்கு 500 ரூபா வேலை போதும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே மற்ற 2 கரப்பாம்பூச்சியும் அதை பார்த்து, பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கியே அப்படின்னு ஏளனமாக சிரிச்சிச்சான். மறுநாள் காலையில் 3 கரப்பாம்பூச்சியும் தங்களுடைய முதல் நாள் வேலையை செய்கிறதுக்காக பண்ணைக்கு போனாங்களாம். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே முதல் 2 கரப்பாம்பூச்சிகள் செத்து போச்சு. உடனே அந்த விவசாயி கடைசி கரப்பாம்பூச்சிட்ட, நீ ஏன் குறைஞ்ச சம்பள வேலையை தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்டுச்சான். அதாவது, கோழிகளுக்கு பிடித்த உணவே கரப்பாம்பூச்சி தான். நான் போய் கோழிக்கிட்ட போய் உங்களுக்கு சாப்பாடு ரெடி அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? ரெண்டாவது, கரப்பாம்பூச்சிகளுக்கு பிடிக்காத வாசனை வெள்ளைப்பூடு வாசனை. அதை போய் நான் உரிக்கணும்னு நானே தற்கொலைக்கு முயல்வேனா? மூணாவது, பள்ளிகளை விரட்டுற வேலை. பள்ளிக்கும் கரப்பாம்பூச்சியை ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் போய் எப்படி அந்த வேலையை செய்ய முடியும்? எனக்கு வேலை அப்படிங்கிறது பணத்தை பற்றியது அல்ல, மனத்தை பற்றியது. அது என் வாழ்க்கையை பற்றியது, பின்னால் இருக்கும் என் குடும்பத்தை பற்றியது அப்படின்னு விளக்கம் கொடுத்துச்சான். உண்மைதான் நண்பர்களே. மனிதர்களிடமிருந்து நீங்கள் ஒப்புக்கொள்ளும் வேலைகளில் கவனமாக இருங்கள். உங்களுக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு சலுகையையும் ஏற்றுக்கொள்ள நினைக்காதீர்கள். பணம் மற்றும் ஆடம்பர விஷயங்களில் கண்மூடித்தனமாகவும் இருந்து விடாதீர்கள். நீங்கள் முடிவெடுப்பதற்கு முன் அதன் விளைவுகளை கவனமாக பரிசீலித்து புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பணத்தை மட்டுமே கொடுத்து உங்கள் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையையும் அளிக்கும் வேலைகளில் கவனமாக இருங்கள். ஒருபோதும் மாட்டிக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.